வணக்கம். இன்றைக்கி ஜாதக ஆய்வில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இவங்களுக்கு டைவர்ஸ் ஏற்பட்டுருச்சு. இப்போ ரெண்டாவது திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய கேள்வி. சரி, அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு தெளிவாக பார்த்துக்கலாம். எதனால் இவங்களுக்கு டைவர்ஸ் ஏற்பட்டுச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கங்க. இவங்களுடைய பேர் ஊரெல்லாம் வேண்டாம். இவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா 7/6/1995 5:30 PM. ராசியாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கன்னி ராசி. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. லக்னம் விருச்சிக லக்னம். ஏன் இந்த ஜாதகிக்கு ஏன் திருமணத்தில் பிரிவினை ஏற்பட்டுச்சு, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு விஷயம் லக்னாதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சிம்ம வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் அவர் ஏறிக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேதுடைய நட்சத்திரம், மக நட்சத்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். மக நட்சத்திர அதிபதின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு தனிமை, இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது. ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால 6ஆம் இடம் அப்படிங்கிறது தனிமையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வச்சு பலனை முடிவு பண்ண முடியாது. இது ஒரு வகையில் லக்னாதிபதி 6ஆம் வீடு கூட தொடர்பு பெறார் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் ஆகியிருந்துமே எதனால திருமணத்தில் இவங்களுக்கு பிரிவினை கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அப்புறம் குரு பார்வை இருக்கிறதும் சிறப்பு. குரு பார்வை இருக்கிறது சிறப்பு. செவ்வாயுடைய பார்வை வாங்கின சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். இது ஒரு சின்ன மைனஸ். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல சூரியன் வரக்கூடாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலுமே 7ஆம் இடத்துல சூரியன் அமர்றது கலத்திர தோஷத்தை உண்டு பண்ணுங்கிறது ஒரு பாயிண்ட் உண்டு. எதனால் அது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் நீச்ச பலம் அடைவார். அதனால் எந்த லக்னமாக இருந்தாலுமே 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு மைனஸான பாயிண்ட்டு தான். இப்போ லக்னம் 8 டிகிரியில் ஆரம்பிக்குது, 7ஆம் வீடும் 8 டிகிரியில் தான் ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது சுக்கிரன் 2 டிகிரியில் இருக்கிறதுனால சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். அதாவது 7வது ராசியில் பலம் பெற்றிருந்தாலுமே டிகிரியின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் 6ஆம் வீட்டுக்குள்ளே தான் சுக்கிரன் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்து, அது சூரியனுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்றது ஒரு பலகீனமான அமைப்பு. அதாவது 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 7ஆம் வீட்டில் அமர்றதும் ஒரு கலத்தர தோஷத்தை உண்டு பண்ணுங்கிறது ஒரு விதி உண்டு. அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி அமர்றதும் ஒரு கலத்தர தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதாவது லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். அதாவது 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து 11ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது இயற்கையிலேயே முதல் திருமணம் ஏற்பட்டு பிரிவினை அடைஞ்சு 2வது திருமணம் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறது ஜாதகத்துடைய ஒரு விதி கொடுப்பனையாக இருக்குது. எந்த விஷயத்துக்குமே சம்பவத்தை ஏற்படுத்துறது தசாவுத்திகள் தான் ஏற்படுத்தும். இப்போ ஜாதகிக்கு நடக்கக்கூடிய தசை பார்த்திங்கன்னா ராகு திசை 10/6/2014 10/6/2032 வரைக்கும் ராகு திசை தான் நடக்குது. இந்த ராகு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது 7ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடாக இருக்கிறதுனால, லக்னத்துக்கு 12ஆம் இடமாக இருக்கிறதுனால, அந்த வீட்டிலேருந்து ராகு திசை நடத்தும் போது கட்டாயம் ஒரு பிரிவினை ஏற்படுறது, ஒரு இழப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயத்தை கட்டாயம் ஏற்படுத்தும். ஏன்னா அது லக்னத்துக்கு 12, 7ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடாக இருக்கிறதுனால ஒருத்தர் சண்டை போட்டு பிரியக்கூடிய ஒரு அமைப்பை அது ஏற்படுத்துது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. புத்தி பார்த்திங்கன்னா கேது புத்தி. கேது பார்த்திங்கன்னா 8/12/2024 26/12/2025 வரைக்கும் கேது புத்தி தான் நடக்குது. கேது கண்டிப்பாக 2வது திருமணத்தை ஏற்படுத்த மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் அஸ்வினி நட்சத்திர சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார், ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆனால் கட்டாயம் 2வது திருமணத்தை அவர் ஏற்படுத்த மாட்டார். இந்த கேது புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து சுக்கிர புத்தி ஆரம்பிக்குது. இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் கூட இணைஞ்சு நிற்கிறார்.
அப்போ இணைவு இருக்குது. ஏன்னா இந்த புதன் வந்து வக்கரமாகி சுக்கிரனை நோக்கி போகிறார், சுக்கிரன் வந்து புதன் நோக்கி வர்றார். அப்படிங்கும்போது 11ஆம் அதிபதி கூட இந்த சுக்கிரன் வந்து இணைகிறதுனால, சுக்கிர புத்தி வந்து வர்றதுனால இவங்களுக்கு வந்து எப்போ 2வது திருமணம் நடக்கும் அப்படின்னா, இந்த கேது புத்தி முடிஞ்சோன்னே, அதாவது 2025 முடிஞ்சு 26 தொடங்கணுன்னேவே, இந்த சுக்கிர புத்தி ஆரம்பித்த உடனேவே வந்து இந்த ஜாதகிக்கு வந்து 2வது திருமணம் வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. ஸோ விதி கொடுப்பனை இப்படி இருந்து மதிங்கிற தசாபுத்திகளும் வந்து சாதகமாக நடக்கும்போது சம்பவங்களை வந்து ஈஸியாக ஏற்படுத்திடும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் வேறொரு ஆய்வு ஜாதகத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.